இந்த கூட்டம் காத்துக்கிட்டே இருந்தது. ஸ்டாலினும் உதயநிதியும் என்னென்னா இவர் வந்துட்டார், நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். விஜய் ரசிகர்கள் ஓட்டு ஒன்று விழுகாது. இப்போ இந்த அஜித் ரசிகர்கள் ஓட்டையாச்சும் எப்படியாச்சும் வாங்கணுமேனு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தது இந்த கூட்டம். அவர் அஜித் கார் ரேஸில் ஜெயிச்ச உடனே அப்பாவும் பையனும் வாழ்த்து சொன்னாங்க. அஜித் இந்திய கொடியை போது எடுத்துகிட்டு வந்தார், ஒரு தேசியவாதியை நிரூபித்தார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு கவர்னர் விஷயத்தில் ஜனாதிபதி விஷயத்தில் தலையிடுறதுக்கு தகுதியே கிடையாது, சட்டப்படி அதிகாரம் கிடையாது. அதுதான் சட்டம் சொல்லுது. நல்ல விஷயத்துக்கு கேளுங்க. எத்தனையோ அநியாய கிரமம் கேட்குது, அதற்கு தட்டி கேளுங்க. துணைவேந்தர்னு சொல்லி படிக்காதவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இவங்க சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி வேந்தர்னு படிக்காதவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பிஹெச்டி படித்தவனை தேர்ந்தெடுக்க 20 கோடி 30 கோடின்னு வாங்கிட்டு போட்ட அந்த கல்வி. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்திகள், முக்கியமான செய்திகளை பார்ப்போம். இன்றைக்கு எம்ஜிஆரின் பிறந்த நாள். அதை பற்றி நக்கீரன் எம்ஜிஆர்னு சொல்லி ஒரு தனி பதிவு போட்டிருக்கோம், எல்லோரும் அதை பாருங்கள். இன்றைக்கி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஸ்டாலின் என்னென்ன ஃப்ராடு பண்ணுறாரு, என் கட்சி உறுப்பினர் இல்லை கட்சியின் ஆதரவாளர்னு சொல்லி ஒரு குற்றவாளியாக காப்பாற்றுறாரு. எம்ஜிஆர் ஆட்சியில் கட்சிக்காரங்க தப்பு செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு நக்கீரன் எம்ஜிஆர்னு பல விஷயங்களை போட்டிருக்கோம். ஸோ எம்ஜிஆரை பற்றின ஆர்வம் உள்ளவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இன்றைக்கி எம்ஜிஆர் பிறந்த நாளில் என்னென்ன நடந்தது, நம்ம அரசியல்வாதிகள் வழக்கப்படி என்னென்ன கோமாளித்தனம் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லணும்ல. இப்போ முதல்ல விஜய் எம்ஜிஆருடைய நினைவு நாள் டிசம்பர் 25 ஈவேராவுக்கு ஃபோட்டோவை வச்சு மாலை போட்டார். அன்றைக்கி எம்ஜிஆருடைய நினைவு நாள் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவர் தானே வழிகாட்டி சினிமாக்காரங்களுக்கெல்லாம். சினிமாவில் இருந்து அரசியலில் வந்தவர். நீங்களும் குருவாக நினைக்கணும். ஏன்னா என்டி ராமராவே அப்படி தான் சொன்னார், எம்ஜிஆர் தான் என் குரு, சினிமாவில் இருந்து அரசியலுக்கு ஜெயித்தார், அதனால தான் நானும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தேன், எங்கள் குரு அவர் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ விஜய்க்கு குருவாக ஏற்றுக்கணும்ல. அவருக்கு தான் ஒன்றிய அரசு, அவர் திமுக சாயம், ஒன்றிய அரசு பேசுவார், நீட் தேர்வை ரத்து பண்ணுன்னு பேசுவார். அந்த திமுகவுக்கு என்னென்ன இது இருக்கோ விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பேசுவார். புத்தாண்டு மாற்று, இதுதான் தை 1 தான் புத்தாண்டுன்னு அந்த கூட்டத்தோட விதண்டாகாதம். அதனால் அவர் எம்ஜிஆரை கண்டுக்கலை. அவர் உடம்புல ஓடுறது திமுக ரத்தம், டிஎம்கே பிளட், அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் சொல்லலை. எம்ஜிஆருடைய நினைவு நாளுக்கு நாங்கள் போட்டோம். ஏன் எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு சொல்லலை? எம்ஜிஆர் தொண்டர்களே விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, இவர் திமுக ஏஜென்ட்டுன்னு எல்லாம் சொன்ன உடனே நமக்கு கண்டனம் தெரிவித்தார் ஒரு அரசியல் விஞ்ஞானிங்கிறார் மலர். ஒரு அரசியல் விஞ்ஞானி நக்கலும் நையாண்டியும் பண்ணுறாருன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மனசு பயம் வந்துடுச்சு. ஓட்டு போட மாட்டான் ஒருத்தங்க, ஏடிஎம்கேஆல் ஓட்டு போட மாட்டான், எம்ஜிஆரால் ஓட்டு போட மாட்டான்ட்டு இன்றைக்கி புரட்சி தலைவருக்கு பிறந்த நாள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். பெரிய விஷயம், ஏதோ நினைவு கூர்ந்தார். ஆனால் ஈவேராவுக்கு போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு மாலையை போட்டிருக்கலாம். அது உண்மையான அன்பு மனசில் இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்க. இது இதுக்காக அரசியலுக்கான நடிப்பு தானே. அதனால் வெறும் அறிக்கையை ட்விட்டரில் போட்டுட்டு விட்டுட்டார். ஆக எம்ஜிஆருக்கு விஜய் இப்போ கொஞ்சம் மரியாதை கொடுத்து ஓட்டு வாங்கிறதுக்காக இந்த மாதிரி வாழ்த்து சொல்லியிருக்கார். எம்ஜிஆர் ரசிகர்கள் உங்களுக்கு தான் தெரியும்ல, உண்மையான ஆள் யார், நடிப்பது யார் அப்படின்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. அவர் எம்ஜிஆர் ஆதரவாளரா இல்லை எம்ஜிஆர் எதிர்ப்பாளராகிறது எல்லோருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது மோடி வாழ்த்து சொன்னார். இதுவரை மோடி வாழ்த்து சொன்னதே இல்லை. இருக்கிற பிஜேபிக்காரங்க சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் ஓட்டு விழுந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதனால பிஜேபிக்காரங்க சொன்ன உடனே மோடி அந்த வீடியோவை பாருங்கள். The great MGR, his governance was full of compassion toward the poor. The subjects of healthcare, education and empowerment
of women were dear to him. MGR ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया। यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं। मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं। இந்த வீடியோவில் மோடி பாருங்கள் எப்படி வாழ்த்து சொல்கிறாரு. ஏன்னா 26 எலெக்ஷன் வந்துடுதில்ல, எம்ஜிஆர் ஓட்டுக்கெல்லாம் வேணும்ல. பிஜேபி மேலே எம்ஜிஆர் ஆளுங்கெல்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அண்ணாமலை நிறைய விஷயத்த சொன்னோன்னா அண்ணாமலை மேலே உள்ள கோபத்தில் பிஜேபியும் திட்டுறாங்க. சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்டு போயிடுச்சு. மோடி என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் ஐஸ் வைங்கப்பா, அப்போ தான் அதிமுகக்காரர் நமக்கு ஓட்டு போடுவான், அதிமுக அப்போ தான் வந்து இதுக்கு வருவாங்க கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு ஆதரவு தெரிவித்து மோடி போட்டார் வாழ்த்து செய்யும். ஆனால் மோடி இது வந்து ஜெயலலிதா 75 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவருக்கு நெருங்கிய நண்பர் கிட்டக்கே போகல. அங்கேயும் அரசியல். கோபாலபுரத்துக்கு போய் கருணாநிதியை பார்த்துட்டு வந்தார். இப்போ எம்ஜிஆர் பக்கம் கொஞ்சம் திரும்பி இருக்கார். அதனால் மோடியின் வாழ்த்து அரசியல் வாழ்த்தாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது, திமுக அமைச்சர்கள்லாம் போய் மாலை போடுறான். நீங்கள் எல்லாம் ஒரு பேரும் மாலை போடக்கூடாது, அவர் எல்லா பேரும் திருடைங்க, நீங்கள் எல்லாம் கொள்ளையடித்த பேருங்க, அவர் கொள்ளையடித்த மந்திரிங்க, அவர் மந்திரிங்களோ உதைச்சார், நீங்கள் எல்லாம் கொள்ளையடித்து ஊரை இது பண்ணி ஆயிரக்கணக்கான கோடியை சேர்த்து வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் போய் மாலை போடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. பார்த்தீங்களா, ஸ்டாலின் அவர் புரிஞ்சுக்கிட்டார் நமக்கு தகுதி இல்லைன்னு. அவர் போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் அரசியலில் ஊழலை எதிர்த்தார், மந்திரிகள்லாம் உதைச்சார். நம்மளாம் நேரம் எம்ஜிஆர் இருந்தால் எவ்வளோ உதவாங்கிறது மனசாட்சி உறுத்துதே. லட்சக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு வச்சுருக்கோமே. அதனால் நம்ம எம்ஜிஆர் இதுக்கு வந்து வாழ்த்தும் சொல்லக்கூடாது, மாலையும் போடக்கூடாதுன்னு விவரமாக வாழ்த்தும் சொல்லலை, மாலையும் போடல, ஒதுங்கிட்டார். ஆனால் மூச்சுக்கு மூச்சு என்ன சொல்லுவார், நான் எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆர் படத்தை முதல் நாள் காட்சியில் போய் பார்ப்பேன் அப்படின்லாம் நடிப்பார். ஆனால் உண்மையிலே எம்ஜிஆர் மேலே விடுற வன்மம் எப்படி போகும்? ஏன்னா அவங்க அப்பாவை 10 வருஷம் தண்ணி குடிக்க வச்சார். அவர் கட்சி அவங்க அப்பாவை 15 வருஷம் தண்ணி குடிக்க வச்சது. அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே 2001 ஐயோ அம்மான்னு கத்துற மாதிரி ஜெயிலில் போட்டாங்களே. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு ஞாபகம் வந்தது. அதனால் போக வேணாம், வாழ்த்தும் சொல்ல வேணான்னு ஒதுங்கிட்டார். அதுக்கடுத்த பையன் உதயநிதி, அவரும் வாழ்த்து சொல்லலை. அவர் சினிமா நடிகர்களுக்குன்னா வாழ்த்து சொல்லுவார், மெசேஜ் அனுப்புவார் வாட்ஸ்அப்பில் 2 மணிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஃபோனில் சொல்லுவார். சினிமா நடிகர்கள்னால் சொல்லுவார். எம்ஜிஆருக்கு அவர் எப்படி சொல்லுவார்? அவர்கிட்ட எதிர்பார்க்குறது தான் தப்பு. அதனால் உதயநிதி எதுவும் வாழ்த்து சொல்லலை. அடுத்து கமலஹாசன், அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏழைகளின் தலைவர்ன்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் பணக்காரர்களின் தலைவர் ஆகிட்டார்ல, ஏழைகளின் நண்பர் எம்ஜிஆருங்கிறார். ஏன்னா இவர் பணக்காரர்களின் நண்பர் ஆகிட்டார். இவருக்கு ஏழைன்னா தெரியாது. இவருக்கு உதயநிதி 100 கோடி, விக்ரம் 80 கோடி கலெக்ஷனை கொடுத்தாங்க, தோளில் கையை போட்டார். எம்பி தொகுதியில் நிற்காதீங்க, உங்களுக்கு சீட்டும் கிடையாது, 100 கோடியாக சீட்டான்னு கேட்டாங்க. எனக்கு 100 கோடியை கொடுங்கப்பான்னு போயிட்டார். இந்த பிக் பாஸில் பாக்ஸ் வைப்பாங்க, 8 லட்சம் 10 லட்சம் போட்டியாளர்கள் எது வேணும்பாங்க, பொட்டியை தூக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி கமலஹாசன் பிக் பாஸ் நடத்துனதுனால உதயநிதி கொடுத்த பொட்டியை வாங்கிட்டு போயிட்டார். அதனால் உதயநிதி தான் அவருக்கு தலைவர். அதனால தான் எம்ஜிஆர் ஏழைகளின் தலைவருங்கிறார். ஏன்னா நமக்கு ஏழைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அடுத்தது ரஜினிகாந்த் வாழ்த்து சொல்லலை. ஏன் வாழ்த்து சொல்லலைன்னா எம்ஜிஆர் மிகப்பெரிய உதவியை செஞ்சார். ராகவேந்திரா கல்யாண மண்டபம்னு சென்னை கோடம்பாக்கத்தில் மண்டபம் வச்சுருக்கார், கல்யாண மண்டபம். அது கதை ரொம்ப பேருக்கு உங்களுக்கு தெரியாது. அது நான் ரஜினிகாந்துக்கு சொல்லலை, உண்மையே சொல்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற வீடுகளும் கல்யாண மண்டபம் யாருக்குமே சொந்தம் கிடையாது. அதுக்கு உரிமையாளர் ஒருத்தர் இருக்கார், அக்பர்னு பேர். அவர் பேரில் தான் அந்த இடத்துக்கு பூரா அங்கே ரஜினிகாந்த் கல்யாண மண்டபம் இருக்கிற இடத்துக்கு அக்பராபாத்னு போட்டுருக்காங்க. அங்கே வந்து கல்யாண மண்டபமும் நிறைய வீடும் கட்டியிருக்காங்க. அந்த அக்பர் யாருன்னு இன்றைக்கி வரை யாருக்கும் தெரியல. என்னைக்காச்சும் அந்த அக்பர் வாரிசுகள் வந்து நின்னாங்கன்னு வச்சுருக்காங்க, எல்லாம் காலி, வீடு காலி, கல்யாண மண்டபம் காலி, எல்லாத்துக்கும் டைட்டிலே இல்லாத
அந்த ஏரியாவில் வந்து டைட்டிலே யாருக்கும் கிடையாது, ரஜினிகாந்த் உட்பட. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது அந்த 1986, 87 அதை கட்டினார். அதை கட்டும்போது இவர் ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் பணத்தை கொடுத்து வாங்கிட்டார் கல்யாண மண்டபத்தை. அப்போ பார்த்திங்கன்னா ராமசாமி உடையார் எம்ஜிஆரின் வலதுகை ரொம்ப நெருங்கியவர், அவரும் போய் இன்னொருத்தர்கிட்ட வாங்கிட்டார். 2 பேரும் அந்த இடத்த விட்டாங்க. ஆனால் ராமசாமி உடையார் வாங்கினாலும் ஒரிஜினல் ஆள் ரஜினிகாந்த் ஏமாந்து போய் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டார். அதனால் ராமசாமி உடையார் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ண உங்கள்கிட்டையும் முடிச்சாச்சு. அப்போ தான் எல்லோரும் எம்ஜிஆர்கிட்ட போங்கன்னாங்க. அதனால் எம்ஜிஆர்கிட்ட போன உடனே ராமசாமி உடையாரை கூப்பிட்டு அவருக்கு விட்டு கொடுங்க, உங்கள் பக்கம்தான் டைட்டில் இருந்தாலும் அப்போ அவங்க உழைச்சி பார்த்தா முன்னேறி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ராமசாமி உடையாரை எத்தனை 100கணக்கான கோடி பேர் இருப்பது எத்தனை எவ்வளோ பெரிய இதை வந்து விட்டு கொடுத்தார் ராமசாமி உடையார் எம்ஜிஆர் சொன்னதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்து லைசன்ஸும் கொடுத்தார், கல்யாண மண்டபத்துக்கு வைக்கிறதுக்கு கார்ப்பரேஷன் வந்து அனுமதி கொடுத்தார். இவ்வளவு உதவி செஞ்சதுனால அந்த நன்றியை நம்ம நினைக்கணும்ல. அதனால் ரஜினிகாந்த் வாழ்த்தே சொல்லலை, எல்லோரும் வாழ்த்து சொன்னார். நன்றியை நினைப்பவர், நன்றி மறவாதவர். அவரே சொன்னார் எம்ஜிஆர் இல்லைன்னா அந்த கல்யாண மண்டபம் இல்லைன்னு. ஆனால் பிறந்த நாளை மறந்துட்டார் நினைக்கிறேன். அதனால் அவர் வாழ்த்து எதையும் சொல்லவில்லை. அதுக்கு அடுத்தது பிரேமலதா, அதிமுகவோட கூட்டணி வேணும், 5 MP சீட்டு வேணும், எம்எல்ஏனா 20, 30 வேணும், 50 கோடி வேணும், 100 கோடி வேணும், அரசியல்வாதிகள் மாதிரி பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு வாழ்த்து சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்குறது எடப்பாடி தானே எம்ஜிஆர். ஸோ பணம் கொடுக்குறவங்க தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த அம்மாவும் எந்த வாழ்த்தும் சொல்லலை. கூட்டணி கட்சியாக இருந்தும் வாழ்த்து சொல்லலை. எடப்பாடி லட்டுக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போயிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு லட்டு கொடுத்துருக்காரு. அவங்க அதிமுகவில் அதனால் போஸ்டரில் எம்ஜிஆர் படத்தை சின்னதாக போடுவாங்க. ஆனால் பிறந்த நாள் வரும்போது லட்டு கொடுப்பாங்க. எத்தனையோ போஸ்டரில் நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர்லாம் மறந்துட்டாங்க, எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு. இன்றைக்கி இருக்கிற அதிமுக மந்திரியெல்லாம் வாங்கியிருப்பீங்க எம்ஜிஆர் இருந்திருந்தா. எல்லாம் 1000 கோடி, அந்த ஒரு மந்திரி 100 கோடி இவன் பிடிச்சிருக்கான். அதிமுக மந்திரியாக இருந்தவர் 100 கோடி ஈடி வந்து பிடிச்சிட்டான். எம்ஜிஆர் இருந்தால் உதச்சிருப்பார். நிறைய பேர் வாங்க வேண்டியவங்க அதில் இருக்காங்க. அவங்க எம்ஜிஆர் பிறந்தநாள் வரும்போது அதெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க, லட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் உண்மையான பாசம் இல்லை அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். அடுத்து அண்ணாமலை வாழ்த்து சொல்லியிருக்கார். தேசியவாதி எம்ஜிஆர், நல்ல வேலை. ஏன்னா அண்ணாமலை எப்போ அவர் பாட்டுக்கு என்னுடைய மனைவி ஜெயலலிதாவிடே 10 மடங்கு சக்தி வாய்ந்தவர், எங்கள் அம்மா 100 மடங்கு சக்தி வாய்ந்தவன்னு சொன்னபடி நான் எம்ஜிஆரை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தவன்னு சொல்லிடுவாருன்னு நினச்சேன். நல்ல வேலை வாயை திறக்கலை. அதோட அவர் ஒரு தேசியவாதியோடு முடிச்சிட்டார். ஏன்னா எலெக்ஷன் வருதில்ல, அதிமுகவுக்கு சப்போர்ட் வேணும்ல. அதனால் அவர் பாராட்டி அதோடு முடித்து விட்டார். சீமான் இலங்கை தமிழர்களுக்கு கை கொடுத்து உதவியவர். இலங்கை தமிழர்களுக்கு உதவியவர் எம்ஜிஆர்னெல்லாம் பயங்கரமாக குரல் கொடுத்தார். ஆனால் எம்ஜிஆர் இதுக்கு வாழ்த்து சொல்லலை. ஒருவேளை அவர் அந்த ஈவேரா பிரச்சனையில் தலைவலியில் இருந்ததில் மறந்துருப்பாரோ அப்படின்னு தோணுது. அதில் தான் அவர் என்னுடைய தந்தை பிரபாகரனுக்கு உதவிக்கரம் நீட்டிய எம்ஜிஆர்லாம் பேசுவார். ஆனால் பிறந்த நாளைக்கு மறந்துடுறாரு அப்படிங்கிறது. அடுத்தது பாமக அவங்களாம் சொல்ல மாட்டேன். அவங்க எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்தவங்க, அவங்களுக்கு எம்ஜிஆர்னாலே யாருன்னு தெரியாது. அதுவும் இவர் இருக்கார் அன்புமணி ராமதாஸ், அப்பா சண்டையில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். இதை பற்றி எல்லாம் நினைக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லை. அன்புமணி ராமதாஸ் அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இதுதான். அரசியல்வாதிகளை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி கலர் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் விஜய் நடிகராக இருப்பாருங்க, ரஜினிகாந்த் நன்றி மறந்தார் இருப்பாருங்க. இது மாதிரி அரசியல்வாதிகள். ஸ்டாலின் வந்து மனசாட்சி உறுத்திடுச்சு, இவ்வளோ ஊழல் பண்ணிட்டு எம்ஜிஆருக்கு போய் வாழ்த்து சொல்லலாமா, நமக்கு தகுதி இல்லையான்னு அவர் புரிஞ்சுக்கிட்டா இருப்பார். உண்மையிலேயே ஸ்டாலினை பாடுறேன், நீங்கள் நல்ல வேலை வாழ்த்து சொல்லலை ஸ்டாலின். அதனால் இந்த அரசியல்வாதிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்ற எம்ஜிஆர் பிறந்த நாள் ஸ்பெஷலில் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இந்த நாட்டில் நடக்கிற அயோக்கியத்தனம் மாதிரி எங்கேயுமே நடக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் நீதியும் செத்து விட்டது. காவல்துறை அக்கிரமாக அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் மோசமான ஆள் சவுக்கு சங்கர், எனக்கு தெரியும். நான் அவர் வச்சுருந்த வீடியோவில் நான் பார்த்தேன்.
மோசமான வீடியோக்கள் அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்கு நான் வரலை. ஆனால் அவர் ஒரு மனிதன் இல்லை அடிப்படையில். பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இஷ்டத்துக்கு போடுவீங்களா? நாடா இல்லை சுடுகாடா? நேற்று வந்து கேரளா ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கான் முக்கியமான விஷயம். கேரளா ஹைகோர்ட் ஒரே வழக்கிற்கு பல புகார்களை பெற்றுக்கொண்டு எஃப்ஐஆர் போடுறது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தான் சொல்கிறேன், போலீஸ் இதில் ஜெயிலுக்கு போயிடுவீங்க நாளைக்கு. இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணாதீங்க. ஏதோ புடி வாரண்ட்டு போட்டாங்க கோர்ட்டில், வாரண்ட்டை ரீகால் பண்ணி போட்டாங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்களே. இந்த வழக்கில் எப்படி புடி வாரண்ட்டு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனீங்க? அந்த மேஜிஸ்ட்ரேட்டை தான் கேட்குறேன், எப்படி அனுப்புனீங்க? அதுக்கப்புறம் ஒரு பொய்யான செய்தியை பரப்புனாங்கன்னு ஒரு கேஸ். வெக்கமாக இல்லை போலீஸுக்கு? இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு வேறு எங்கேயாச்சும் போய் போகிறாங்க. சட்டத்தை இப்படியா தப்பாக பயன்படுத்துவீங்க? சென்னை சிட்டியில் ஒரு சாமின்னு ஒரு வக்கீல் கூட்டிகிட்டு போய் ஒரு பங்களாவில் வச்சு கையில் அடித்து சாகடிக்க பார்த்துருக்கீங்க. அவர் ஐசியூலெல்லாம் போய் இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. மேஜிஸ்ட்ரேட்டை ஐயா என்னை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க, அந்த மேஜிஸ்ட்ரேட்டை நான் நோட் பண்ணிக்கிறேன்னு எழுதிட்டு இன்றைக்கி வர கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மேஜிஸ்ட்ரேட்டை பயப்படுறீங்களா? காவல்துறைக்கு ஒரு வழக்கறிஞரை போட்டு காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சிருக்காங்க. ஏன் உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இதை எடுக்க வேணாமா? இன்றைக்கி வக்கீலை உதைக்கிறவங்க நாளைக்கு உங்களை உதைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அன்றைக்கி நடந்த அந்த போலீஸு வழக்கறிஞர் மோதலில் எத்தனை ஜட்ஜுங்க அடி வாங்கினீங்க? அப்போ உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேணாமா? காவல்துறையை அடக்கி வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தானே இருக்குது. யாராச்சும் யோசிச்சுங்களா? இப்படி அராஜகத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அனுமதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அதனால் அராஜகம் செய்யும் காவல்துறை அதிகாரி யாராக இருந்தாலும் ஜெயிலுக்கு அனுப்புங்க. ஜெயிலுக்கு நிச்சயம் போவாங்க அவங்க வருங்காலத்தில். இப்படியெல்லாம் பாவம் பண்ணாதீங்க. எத்தனை வழக்கு தான் ஏன் போடுவீங்க? அதைத்தான் சட்டம்னு ஒன்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் சட்டம் தெரியாது. ஒருத்தருக்கும் ஐபிஎஸ் படித்த யாருக்குமே சட்டம் தெரியாது, எனக்கு தான் தெரியுமில்ல. அப்போ இந்த சட்டம் படித்தவங்களாச்சும் அவங்களுக்கு இது பண்ண வேணாமா? அதனால் இப்போ அவர் வந்து ஜாமீன் விட்டாங்க. ஜாமீன் விட்டது யார்? நல்லா பாருங்கள். எந்த நீதிபதியை சவுக்கு சங்கர் அவமதித்து பேசினாரோ, கோர்ட்டு அவமதிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போனாரோ, அதே நீதிபதி இரக்கம் காமிச்சு அவரை ஜாமீனில் விட்டுருக்காரு. இந்த மாதிரி இருக்கணும் நீதிபதி, இந்த மாதிரி தான் இருக்கணும் நீதித்துறை. தன்னை திட்டினவனுக்கே ஜாமீன் கொடுத்தாரு பாருங்க. காரணம் சட்டப்படி அது இவங்க போலீஸ் செஞ்சது தப்புங்கிறத நினச்சி கொடுத்துருக்காங்க. அதனால் வருங்காலத்திலேயாவது, ஏன்னா ஸ்டாலின் பொம்மை அது இங்கே உட்காந்துருக்கு, என்ன எதுன்னு தெரியலை. அதனால் இந்த கூட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்கள்லாம். நீதிமன்றம் மக்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி காவல்துறையை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் விஷயத்தில் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது அஜித் வந்து ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அவர் இப்போ கார் ரேஸில் போய் ஜெயிச்சார். All the support back home from people in the governance. I mean, the Sports Development Authority of Tamil Nadu, doing great for motorsports. In fact, we had the first street race in Chennai, and that too a night race. I mean, for the government, for the Chief Minister, Mr. Stalin, so for Mr. Udayanidhi, making it happen. I mean, such a boost for motorsports in our country. இந்த கூட்டம் காத்துக்கிட்டே இருந்தது. ஸ்டாலினும் உதயநிதியும் என்னென்னா, இவர் வந்துட்டார், நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். விஜய் ரசிகர்கள் ஓட்டு ஒன்றும் விழுகாது. இப்போ இந்த அஜித் ரசிகர்கள் ஓட்டையாச்சும் எப்படியாச்சும் வாங்கணுமேனு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தது இந்த கூட்டம். அவர் அஜித் கார் ரேஸில் ஜெயித்தோன்னா அப்பாவும் பையனும் வாழ்த்து சொன்னாங்க. அஜித் வந்து இந்திய கொடியை போய் எடுத்துகிட்டு வந்தார், ஒரு தேசியவாதின்னு நிரூபித்தார். ஆனால் தேச விரோதிகளோடு போய் சேர்ந்துட்டார். அவங்களுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்கிறது தகுதி உள்ளவங்களா? உங்கள் மூஞ்சியில் ஆசிட் ஊற்றணும்னு சொல்லி நீங்களே இப்போ மேடையில் ஏறி என்ன பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தீங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு போய் நீங்கள் நன்றி சொல்லலாம். நன்றி சொன்னாலும் பரவாயில்ல. கார் ரேஸ் நடத்துனாங்களே, இந்த நாயோட போய் நாய் முந்துச்சு அந்த கார் ரேஸ் ஒன்று, கேவலப்பட்டாங்களே, அந்த கார் ரேஸ் நடந்ததுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் பாராட்டு தெரிவித்தால் ரேஸ் நடந்த ஒன்றில் தெரிவிக்கணும். 6 மாதம் கழிச்சு பாராட்டு தெரிவித்தா என்ன அர்த்தம்? அவங்க வலையில் விழுந்துட்டீங்க, அவங்களுக்கு வந்து சாதகமாக போகிறீங்க. அப்படி தான் அந்த அஜித்துக்கு சொல்கிறேன். நீங்கள் திமுகவையும் ஸ்டாலினையும் உதயநிதியையும் பாராட்டினால் உங்களுக்கு கிடைக்கும் அத்தனை ஆதரவையும் இழந்து விடுவீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தீய சக்திகள். நீங்கள் நல்ல மனுஷன்,
மனசாட்சிப்படி நடக்கிறாரு. அவங்களே கார் ரேஸ் நடத்தினது தப்புன்ட்டு இடுகாடு கோட்டையில் தான் நடத்த போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கார் ரேஸை நீங்கள் பாராட்டலாமா? அப்போ வலையில் விழுந்துட்டீங்களா அப்படிங்கிறது தான் அஜித்துக்கு கேட்குறேன். ஜெயலலிதா அவர்கள் உங்கள் மேலே எவ்வளோ உயர்ந்த மரியாதை வச்சுருந்தாங்க. அவங்க இறந்தோடனே வெளியூர்லேருந்து ஓடி வந்து நடு ராத்திரியில் போய் சமாதியில் கும்பிட்டு வந்தீங்கல்ல, அந்த ஆத்மாவும் உங்களை மன்னிக்காத. இந்த தீயவர்கள் பக்கம் போனீங்கன்னா உங்கள் மூஞ்சில் ஆசிட் ஊற்றணுன்னு சொன்ன கூட்டமாச்சே, இவங்க பக்கம் போகலாமா? இவங்களுக்கு நன்றி தெரிவிக்கலாமா? இவங்க நடத்தின காரியத்தை பாராட்டி பேசலாமா? அதனால் அஜித்துக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்ல மனிதர், நல்லவர்கள் பின்னால் போங்க. சமூக விரோதிகள் நாட்டின் பணத்தை, மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பவர்களை வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்க. அப்படி ஆதரவு கொடுத்தா இறைவனே உங்களை மன்னிக்க மாட்டார் என்பதை அஜித்துக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது, பாஜகவுக்கு புதிய மாநில தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறாங்களாம். வேடிக்கை தமிழ்நாட்டு மக்கள்லாம் புரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதிகள் பாருங்கள், ஒவ்வொருத்தர் எப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறான், இப்போ எங்களுக்கு சொல்லியிருக்கான் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் நடத்தணும். 5 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தணும். ஜனநாயக முறைப்படி தான் நீங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கணும், மற்றவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறான். ஆனால் ஒரு ஆளை வச்சு ஜனநாயக முறைப்படி தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துகிறாங்களா? யாராச்சும் ஒருத்தரை காமிங்க. எம்ஜிஆர் அதிமுக இருக்கும்போது தேர்தல் நடத்தினார். லட்சுமி நாராயணன் ஒரு ஐபிஎஸ் டிஜிபியாக இருந்தார். அவர் ரிட்டையர் ஆனார். அவரை வந்து தேர்தல் அதிகாரியாக போட்டார். வேட்புமனு அவர் தாக்கல் பண்ணார். ஏன்னா அதிமுக சட்டப்படி அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஓட்டு போடணும். எம்ஜிஆர் நாமினேஷன் போட்டார், எவனுமே போடல. எம்ஜிஆர் ஒருவனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு அந்த தேர்தல் அதிகாரி கையெழுத்து போட்டார். ஜெயலலிதா வந்ததுக்கப்புறமும் தேர்தல் நடத்தினாங்க, யாரும் எதிர்த்து போட்டி போடல, உடனே கையெழுத்து, ஒருவனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ அதிமுகவில் எப்படின்னா, இவங்க தேர்தல் அதிகாரின்னு போடுறாங்க, யாராச்சும் நாமினேஷன் போட்டால் உதைக்கிறாங்க. அதனால் பயந்துக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் யாராச்சும் ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்ஜிஆரின் கனவு தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுங்கிறது இப்போ நடக்குதா? இல்லை. அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தது, நடந்தது. திமுகவும் அப்படி தான். கருணாநிதி இருக்கும்போதே நாமினேஷன் போட வந்தால் உதை, இல்லைன்னா கருணாநிதி தலைவராகவே இருந்திருக்க முடியாது. கருணாநிதி எப்போ கவுத்திருப்பாங்க. இப்போ ஸ்டாலினை எடுத்து போட்டாங்கன்னா உதை. அதனால் இவங்களா ஒரு தேர்தல்னு வச்சுக்கிட்டு நாமினேஷன். விடுதலை சிறுத்தைகள் அப்படி தான். எங்கேயாச்சும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் நடத்தி பார்த்துருக்கீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் நடத்தி பார்த்துருக்கீங்களா? எந்த கட்சியிலும், விஜயகாந்த் கட்சியிலும் இதுதான். விஜயகாந்த் சார்ந்தவர்களுக்கு அவர் மேலே பார்த்தது, இவங்கெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவர் கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது கட்சியில். இருந்தாலும் எந்த இவங்களும் மாநில கட்சிகளும் தேர்தல் நடத்துவதில்லை. தேர்தல் நடத்துவது மாதிரி நடத்துவாங்க, உதப்பாங்க, நாமினேஷன் ஒரு மனதாக. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது மாநில கட்சிகளின் நிலை. மாநில கட்சி பரவாயில்ல, இந்த அகில இந்திய கட்சி கேவலம். இந்த காங்கிரஸும் பிஜேபி. அகில இந்தியாவில் காங்கிரஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா? டெல்லியிலேருந்து லிஸ்ட்டு வரும் யார் தலைவர்னு. எலெக்ஷனாவது மண்ணாங்கட்டியாவது, ஜனநாயக முறையாவது இதாவது, எலெக்ஷன் கமிஷனுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம்ப்பா பணத்தை கொடுத்து அப்படின்ட்டு. தேசிய கட்சிகள் எப்போதுமே ஜனநாயக முறையில் தலைவரை தேர்ந்தெடுப்பதில்லை. இதுதான் கேவலம். மாநில கட்சிகளாவது பேருக்கு வைப்பான், போட்டி போட வந்தால் உதப்பான், உதைச்சிட்டு நான் தான்ப்பா ஒரு மனதாகம்மா. ஆனால் தேசிய கட்சிகள் மாதிரி மோசமான இதில் திமுகவும் காங்கிரஸும் பாஜகவும் மன்னர்கள். இப்போ பாஜகவுக்கு நீங்கள் எலெக்ஷனில் வைக்கணும், ஜனநாயக முறைப்படி தானே தேர்ந்தெடுக்கணும். ஒரு தேர்தல் வைங்க. பாஜக எத்தனை பேர் போட்டி போடுறாங்களோ போட்டி போட வைங்க. பாஜக தொண்டர்களை ஓட்டு போட சொல்லுங்கள். அங்கேருந்து ஒரு மேலிட அமைப்பு, மேலிட பார்வையாளர் வரார். அவர் இங்கே வந்து 2 நாள் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். பேசி அவர் 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்காராம். இந்த 3 பேரை கொண்டு போய் அங்கே இவங்ககிட்ட கொடுப்பாராம். நேட்டா தான் அவர் போயிட்டார், அமித்ஷாட்ட கொடுப்பார். அமித்ஷாவும் மோடியை அந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. உட்கட்சி ஜனநாயகம் சந்தி சிரிக்கிறது காங்கிரஸிலும் பாஜகவிலும். இப்படியா தேர்ந்தெடுப்பீங்க? இப்போ அண்ணாமலையை தேர்ந்தெடுப்பாங்களான்னு தெரியல. 2வது தடவை அவரை தேர்ந்தெடுக்கலாம். இருந்தாலும் இன்னும் 2 பேரையும் கொண்டு போகிறாங்க. அதனால் பாஜக தலைவர் இது இப்போ என்ன 21ஆம் தேதி பாஜகவின் புதிய தலைவர் யாருன்னு தெரிந்து விடும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண? மக்கள் உங்களை மக்கள் விரோத கட்சின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பல தடவை சொல்லிட்டேன். மக்களை
வரியை போட்டு இரத்தத்தை உறிஞ்சுகிற கட்சி நீங்கள். உங்களுக்கு எங்கள் ஆதரவுங்கிறதே கிடையாது. நாங்கள் எப்போதும் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள். எங்கள் கட்சியெல்லாம் கிடையாது. மக்களை யார் நசுக்கிறாங்களோ அவர்கள் எங்கள் எதிரிகள். அதே மாதிரி இப்போ ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி திமுகவும் பாஜகவும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே இது வச்சு ஜிஎஸ்டி கவுன்சிலில் 2 பேரும் சேர்ந்து கூட்டாக கொள்ளையடித்து மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். இவர்கள் இருவரும் மக்களின் விரோதிகள். நீ யார் வேணாலும் தலைவராக்கிக்கோங்க, நடக்காது. பாஜக அதெல்லாம் அங்கே நடக்காது. அப்படிங்கிறது பாஜகவின் உட்கட்சி ஜனநாயகத்தை பற்றி நம்முடைய கருத்து. அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது விசிகாவை சேர்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளராம், அவரை கைது பண்ண போகிறாங்க. ஆனால் நம்மளை பார்த்திங்கன்னா அந்த ரங்கராஜ நரசிம்மனை கைது பண்ணும்போது செவரையில் குதிச்சு நைட்டு 2 மணிக்கு போய் வீட்டில் உள்ள புந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாவம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை ராத்திரியில் போய் பிடிச்சிட்டு பூந்தமல்லி ஊர் ஊராக சுற்றி கடைசி கொண்டு வந்து நைட்டு 2 மணிக்கு பூந்தமல்லி ஜெயிலில் உள்ள தள்ளினாங்க. கைதுன்னா அப்படி தான் திமுகவில். ஏன்னா அவங்க அப்பா வாங்கினார்ல, நைட்டு 3 மணிக்கு 2 மணிக்கு 1 மணிக்கு ஜெயலலிதா தூக்குனாங்கல்ல, அந்த வழி எல்லாத்தையும் இப்படி பண்ணணும்டான்னு அடித்தான். கைது பண்ணால் இதுதான் 2 மணி நைட்டு அப்படியே தூக்கிட்டு போவாங்க. லுங்கி பனியனோடு தூக்கிட்டு போயிடுவாங்க. சட்டை போட்டு வரேன்னா விட மாட்டாங்க போலீஸ்காரன். அவங்க எள்ளுன்னா என்னையா குதிச்சிடுவான். இந்த பார்த்தீங்கல்ல, இவர் பொன்முடி சேர்த்த பின்னாடி போட்டான்னு அந்த கிராமத்து மக்களையே பாடாப்படுத்துகிறாங்க. கூலிப்படை மாதிரி ஆகிட்டான் போலீஸு. இப்படியா பெரிய உத்தமர் ஊழல் பண்ணி ஊரை சிரிக்குது. அக்யூஸ்டு இல்லை, ஹீஸ் கன்விக்டட் கிரிமினல். அவர் கன்விக்ட் ஆகிடுச்சு, 3 வருஷம் ஜெயிலு. அவருக்கு பின்னாடி வீசினாங்களாம். என்ன பாடுபடுத்துகிறான் பாவம். அந்த வில்லேஜையே அந்த கிராமத்தையே இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முன்னாள் மாவட்ட செயலாளரான். இவரை கைது பண்ண போகும்போது என்ன பண்ணுறான், 4-5 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அவர் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டார். இந்த வீடியோ பாரு. அந்த 13ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணோம். அப்பட்டமான பொய் வழக்கு, திருட்டு வழக்கு விசிக ஒன்றிய செயலாளர் மேல வீட்டுக்குள்ளே போய் கதவை மூட்டிக்கிட்டாரு. பேச்சுவார்த்தை பண்ணுறான். நைட்டு 2 மணிக்கு போய் பிடிக்கிறோம். போய் நைட்டு 2 மணிக்கு போய் பிடிக்க வேண்டியது தானே. பேச்சுவார்த்தை பண்ணி ரொம்ப நேரம். அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, திருமாவளவனுக்கு ஃபோனை போடுங்கிறாங்க. அந்த வீடியோ பாருங்க. அப்போ திருமாவளவன் ஃபோன் பண்ணால் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க கைது பண்ணாமல். மற்ற ஆளுங்கன்னா சௌரியலி குதிச்சு நைட்டு 2 மணிக்கு போய் பிடிச்சிட்டு வருவீங்க. இவர் அவ்வளோ பெரிய நில வகுப்பில் இது பண்ணியிருக்காரு. கூட்டணி கட்சினா ஒரு சலுகை, தன்னுடைய கட்சினா அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, ஆதரவாளர் என்பதை உறுதியாக சொல்லிக் கொடுக்கிறேன். கூட்டணி கட்சினா இதுதான். திருமாவளவன் ஃபோன் பண்ணிட்டு அது ஸ்டாலின் ஃபோன் பண்ணி நம்மளுப்பா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காவல்துறையை ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு, சமூக விரோத அரசுக்கு துணையாக போகும் காவல்துறை இதுவரை நான் பார்த்ததே. சட்டம்ங்கிறது எவ்வளோ பெரிய நில வகுப்பிட மாட்டேங்க. போய் பிடிச்சிட்டு வர வேண்டியது தானே, சௌரியலி குதிக்க வேண்டியது தானே. கதவு திறக்கலைன்னா பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா, கதவை உடைப்பீங்களா? மற்றவர்கள்லாம் கதவை உடைப்பீங்க, இங்கே பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? திமுகவோட கூட்டணி கட்சி என்பதற்காக கடுமையான கண்டனத்துக்கு வெக்கக்கேடு. இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் வாழ்கிறோங்கிறது சொல்கிறது கேட்க வெக்கமாக இருக்குது. உங்கள் ஆட்சி முடிகிற வரை எங்கேயாச்சும் வெளியூரில் போய் இருந்துட்டு வரலாம். உங்கள் கோமாளித்தனத்தை எத்தனை நாளைக்கு சகித்து கொள்வது அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து உச்சநீதிமன்றம் பேச போட்டான் டிஎம்கே. எதுக்கு? துணைவேந்தர் 20 கோடி. இப்போ கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குது. இந்த மனுஷன் போட்டாருன்னா ஒரு 20 போஸ்ட் இருக்குது, 400 கோடி வரும் கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு முதலமைச்சரை வேந்தரா போடணுன்னு கேட்டாங்க ஸ்டாலினை. டிகிரி அட்டம் அடித்த ஸ்டாலின் பிஹெச்டி படித்த ஒரு துணைவேந்தரை போடணுமா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் போடக்கூடாதான் கேட்டாங்க. வருமானம் வருதுன்னு கவர்னரும் ஒத்துக்கலை. இப்போ கவர்னர் கமிட்டி நியமிச்சிட்டாரு. தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி வக்கீலை பிடிச்சாச்சு. அவன் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறான். உடனே முடி
செட்டில் பண்ணு, இல்லைன்னா நடவடிக்கை எடுப்போம். உன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கவர்னர் விஷயத்தில் ஜனாதிபதி விஷயத்தில் தலையிடுறதுக்கு தகுதியே கிடையாது, சட்டப்படி அதிகாரம் கிடையாது. அதுதான் சட்டம் சொல்லுது. நல்ல விஷயத்துக்கு கேளுங்க. எத்தனையோ அநியாய கிரமம் கேட்குது, அதைக்கு தட்டி கேளுங்க. துணைவேந்தர்னு சொல்லி படிக்காதவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி, வேந்தர்னு படிக்காதவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பிஹெச்டி படித்தவனை தேர்ந்தெடுக்க 20 கோடி 30 கோடின்னு வாங்கிட்டு போட்ட அந்த கல்வி தரம் என்ன ஆகும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதெல்லாம் புரியாதா? ஏற்கனவே பொன்முடி வந்துக்கிட்டு 3 வருஷம் தண்டனை கொடுத்தாலே திருப்பி மந்திரியாக்குங்கிறது வெக்கங்கட்ட விஷயத்த சொன்னீங்களே, இனி அடுத்த ஒரு வெக்கங்கட்ட விஷயத்த சொல்ல போகிறீங்களா? நாட்டில் கல்வி தரத்தோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? வார்னிங் கொடுக்குறீங்க, பெரிய எச்சரிக்கை கொடுக்குறீங்க. அதனால் உங்களுக்கு சட்டம் தான் தெரியும், மனசாட்சி என்பது உங்களுக்கு தெரியாது. சட்ட புத்தகங்களை மட்டும் பார்த்து தீர்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சட்டத்தில் சொல்வது என்ன? ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் கான்ஷியன்ஸ், நீதி. கடைசியாக என்ன சொல்கிறான்? மனசாட்சின்னு சொல்கிறான் சட்டத்தில். அந்த மனசாட்சியோடு இல்லை கொடுக்கணும். அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்களே போடட்டும்னு சொல்லிடுவீங்களா? அப்போ கல்வியின் தரத்தில் இதுக்கு அனுப்பிடலான்னு பார்க்குறீங்களா? அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்கிறேன், இந்த விஷயத்தில் எது இதுவோ நீதியோ அதை சொல்லுங்கள். கல்வி கெட்டு போயிடக்கூடாது. அரசியல்வாதி கட்சியில் வந்து துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்து நாட்டை குட்டிச்சவரை ஆக்காதீங்க. அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. நல்ல விஷயம் இருந்தால் நீங்கள் கவர்னர் அதிகாரத்தை மீறி செய்யுங்க. ஆனால் கெட்ட விஷயத்துக்கு கவர்னர் அதிகாரத்தை மீறாதீர்கள். இப்படி மீறினா சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய இதை வந்து தகுதியை இழந்து விடுவீர்கள். மக்கள் சக்தி பெரியது, நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்கள் அவ்வளோ பேர் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.